பண்றாரு, ஒரு பிரேயர் பண்றாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி நான் ஒன்னு நினைக்கிறேன், இந்த துறவுல நான் வந்து நிறைய பெண்கள் வர்றாங்க, நான் கேட்பேன் இந்த மாதிரி தண்ணி எனக்கு கொஞ்சம் குடிக்க கொடுன்னு சொன்ன உடனே அந்த பெண் என்ன பண்ணணும்னா எனக்கு குடிக்க கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாம உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் இது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லி அது அப்படி நடந்துச்சுன்னா நான் அதை ஒரு அடையாளமா நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்றாரு. அந்த ஜெபத்திற்கு அந்த இடத்துல கர்த்தர் கிருபையாய் பதில் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்பர் 1 சைலண்ட் பிரேயர், அமைதியான ஜெபம். அமைதியான ஜெபம். இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா இந்த அமைதியான ஜெபத்தை நம்ம வாங்கணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாம், சத்தம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கூட்டத்தோட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆனா பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பிரேயர் என்ன அப்படின்னு சொன்னா இந்த அமைதியா மனசுக்குள்ள ஜெபம் பண்ற ஜெபம் இருக்கு பாருங்க. இந்த ஜெப அபிஷேகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் வாங்கணும். இந்த ஜெபம் இந்த மனுஷனுக்கு மட்டும் இல்ல. வேதத்துல நீங்க வாசிப்பீர்களே, ஆனால் அலங்கத்தை கட்டுறதற்கு தேவனுடைய மனுஷன் பிளான் பண்றார். இந்த அலங்கத்தை கட்டணும். அலங்கத்தை கட்டுறதற்காக ஒரு செய்தி வருது. இந்த மாதிரி நம்ம வந்து நம்முடைய தேசம் சிறையாக்கப்பட்டுருச்சு, அலங்கம் எல்லாம் இடிஞ்சு கிடக்குது அப்படின்ற செய்தியை கொண்டு வரும்போது இவர் உடனே எங்க போறாருன்னா நேரா இவருடைய முகம் துக்கமா இருக்குது. உடனே ராஜா கேட்கிறாரு, எப்பா உன்னுடைய முகம் துக்கமா இருக்குது, இது சரீரத்தினுடைய பலவீனம் அல்ல, இது உனக்கு மனசுல தான் பிரச்சனை அப்படின்னும் போது அந்த இடத்துல தேவ மனுஷன் அந்த ஷார்ட் டைம் யாரும் அந்த நேரத்தில் அவர் போய் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் இருங்க நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. அந்த இடத்துல ராஜாவுக்கு தெரியாம, ராணிக்கு கூட தெரியாம மனசுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஒரு சைலண்டா ஒரு ஜெபம் பண்றாங்க. தேவரீர் நீர் என் கூட இருந்தா நான் கேட்கிறத ராஜா என்ன பண்ணணும்னா எனக்கு கட்டளையிடுவாராக. அப்படியே ஜெபம் பண்ணி போய் பேசுறாரு. பேசின உடனே என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆன்சர் வருது, திரும்ப அவர் மனசுல ஜெபம் பண்றாரு, அடுத்த ஆன்சர் வருது, திரும்ப மனசுல ஜெபம் பண்றாரு, அடுத்த ஆன்சர். அப்படியே ஆண்டவருக்கும் அவருக்கும் கனெக்ட் இருந்துட்டே இருக்குது. அப்ப இன்றைக்கு இந்த நாளில எல்லாரும் ஒரு கிருபையை கேட்க போறோம். என்ன கிருபை அப்படின்னு சொன்னா நான் சைலண்டா நான் மனசுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா இனி ஜெபம் பண்றதற்கு கற்றுக்கொள்ள போகிறேன். எல்லாவற்றிலையும் நம்முடைய தேவன் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா கூட இந்த அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு இதற்கு மேல கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் ராஜாக்களுக்கு முன்பாக போய் நிற்பீர்கள். உங்க மனசுல ஒரு ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அங்கிருந்து ராஜாவின் இடத்திலிருந்து பதில் வந்து கொண்டே இருக்கும். எந்தெந்த இடத்துல பதில் வரணுமோ உங்க மனசு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும், ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு உடனடியாக அந்த இடத்திலேயே பதில் கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ எல்லாரும் என்ன எதுக்கு எந்த கிருபைக்காக ஜெபிக்க போறோம்னா ஆண்டவரே எனக்குள்ள என்னன்னா ஒரு ஜெப ஆவிய உள்ளுக்குள்ள எரிகிற ஒரு அக்கினியை வைங்க, உள்ளுக்குள்ள ஒரு தீப்பந்தத்தை எனக்கு வைங்க. நான் எந்த இடத்துல போய் நின்னாலும் ஃபர்ஸ்ட் எனக்கு மனசுக்குள்ள என்ன வரணும்னா ஜெபம் ஆரம்பிக்கப்படணும். வீட்டில் வந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்றது வேற, 4 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம் அடுத்து வேற. ஆமென். நேருக்கு நேர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காங்க பாருங்க. பேசிட்டே இருக்கும்போது அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அந்த 2 நிமிஷத்துக்குள்ள உங்க மனசு என்ன பண்ணும்னா அப்படியே கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும். இயேசுவே நீர் எனக்கு கிருபை பாராட்டும்னு ஜெபம் பண்ணும். அப்படியே அவங்க வாயை திறந்து நெகட்டிவா பேசுவாங்க. ஆனா இந்த ஜெபம் முடியும் போது அவங்களே மாத்தி பேசுவாங்க. இல்ல இந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன், ஏனென்றால் நான் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் ஜெபத்தை கேட்கிறவர். அந்த சைலண்ட் ஜெப அபிஷேகம் உங்க மேல கடந்து வருவதாக நம்முடைய தேவன் இருதயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். இது ஒரு பெரிய அனுபவம், இது ஒரு புதுமையான ஒரு அனுபவம். என்ன அனுபவம்னா மனசுக்குள்ள சத்தம் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. இது என்ன ஜெபம் பண்ணணும்னா அந்த கர்த்தரோட நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கிறோன்றதுக்கு அடையாளம் என்னன்னா இந்த சைலண்ட் பிரேயர் வந்து ஆண்டவரோட நீங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறீங்கன்னு அடையாளம். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் கிடைச்சிருக்குது? எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்மையிலே எனக்கு நிறைய வந்திருக்குது. சில இடங்களில் போய் நிற்போம், அந்த இடம் அது கிடைக்காதுன்னு உடனே மனசுக்குள்ள அந்த இடத்துல ஒரு ஜெபம் பண்ணும்போது உடனே சிலருக்கெல்லாம் இந்த அனுபவம் எப்போ இருக்கும்னா ஆரம்பத்தில் நிறைய இருக்கும், கர்த்தருக்குள்ள வரும்போது நிறைய இருக்கும், ரட்சிக்கப்பட்ட புதுசுல நிறைய இருக்கும், ஞானஸ்நானம் எடுக்கும்போது இருக்கும். ஆனால் நாட்கள் தாண்ட இந்த ஜெப அனுபவம் என்னன்னா நிறைய பேருக்கு அப்படியே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து டைமிங் ஜெபமா மாறும், அதற்கப்புறம் வந்து வாரத்திற்கு ஒரு ஜெபமா மாறும், அதுக்கப்புறம் காலையிலையும் மாலையிலையும் அந்த மாதிரி ஜெபமா மாறும். இல்ல ஆண்டவரே நீர் எனக்கு ஆரம்பத்தில் கொடுத்த அந்த அபிஷேகத்தை நான் திரும்பவும் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் பொருத்தன தீர்மானம் எடுக்க போறீங்க? இனி உங்க அக்கினி என்னவா இருக்கணும்னா அவியாம இருக்க போகுது. ஹல்லேலூயா.
கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த அபிஷேகத்தை ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். தகப்பனே, எனக்கு ஒரு தயவை நீர் தர வேண்டும். எனக்கு ஒரு தயவை தர வேண்டும். சைலண்ட் பிரேயர், சத்தமாய அல்ல. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உள்ளுக்குள்ளே எனக்குள்ளே ஒரு ஜெபம் சொல்லுங்க. எனக்குள்ளே ஒரு ஜெபம். வாலிப தம்பிங்க ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எனக்குள்ளே ஒரு ஜெபம். ஆவியானவரே, எனக்குள்ள அந்த ஜெபத்தை கத்தர் வைங்கப்பா. அவங்க பேசிட்டு இருக்க நான் ஜெபம் பண்ணணும். அந்த காரியம் நடந்துட்டு இருக்க நான் ஜெபம் பண்ணணும். உடனே என்ன ஜெபத்தினால நீங்க நிரப்பணும். உடனே ஒரு ஜெப மேகம் என் மேல இறங்கணும். உடனே நான் அந்த காரியத்திற்காக ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை கத்தர் இந்த ஜெபத்தின் மூலமாய் கேளுங்க. கேட்க ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். இயேசுவே, நீர் தரப்போகிறதற்காக ஸ்தோத்திரம். நிறைய பேர் மேல கர்த்தர் அந்த ஆவியை ஊற்றுவாராக. இயேசுவே, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது மறந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு காலத்துல இப்படிதான் பாஸ்டர் நீங்க சொல்ற ஜெபம் எனக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. நான் அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் அப்படியே மாற்றிட்டே இருப்பாரு. நான் ஜெபம் பண்ண காரியம் அங்க மாறும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் 24 மணி நேரமும் ஜெபத்திலேயே ஆண்டவரே என்னுடைய சரீரமும் என்னுடைய சிந்தனையும் அமர்ந்திருக்கிறதற்கு அப்படி ஒரு ஆவியானுடைய மகிமை இப்பொழுது ஊற்றப்படுகிறதற்காக ஜெபிக்க கர்த்தர் தரட்டும். ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஜெபிக்க வைக்கிறவர். Thank you Jesus. அப்போ இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. சில காரியத்துல நம்ம முடிவெடுக்கணும்னா, ஒரு சரியான வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கணும்னா, என்ன பிரேயர் வேணும்னா, அந்த ஸ்பாட்ல, அந்த இடத்துல, அந்த நிமிஷத்துல, அந்த டாக்கிங் நடந்துட்டே இருக்கும்போது, அந்த விஷயம் போயிட்டே இருக்கும்போது உடனே நமக்குள்ள என்ன வரணும்னா, அப்படியே ஒரு ஜெப ஆவி எழும்பி உடனே அந்த இடத்துல யாருக்கும் தெரியாம எங்க ஜெபம் பண்ணானாமா, தனக்குள்ளே எங்க. ஆனா உள்ளுக்குள்ள ஜெபிக்கிற ஜெபத்தை யாரு கேட்கிறான்னா, கர்த்தர் கிருபையாய் கேட்கிறார். நம்முடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற நினைவுகளை கர்த்தர் தூரத்திலிருந்து அறிகிறவர். பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுது. அவ்வளவு நாளும் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப மனசுக்குள்ள என்ன ஒரு தீர்மானம் எடுத்தாங்களாமா, நான் போய் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பேசல. சொஸ்தமாவேன் என்று வண்டி டிரைவரை கூட்டு பேசல. வேதம் சொல்கிறது தனக்குள்ளே. எங்க? ஏன் தனக்குள்ளே? இவங்க இவ்வளவு பெரும்பாடுனால இவ்வளவு கஷ்டப்படுறா. யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி இயேசுன்னு ஒருத்தர் வராராமா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டா சொஸ்தமாவேன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் போலாமான்னு கேட்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஏமா இத்தனை நாளும் போனியாமா, வந்தியாமா, உனக்கு சரியாகலையாமா, இனிதான் போ, நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற? கொடுக்குற இயேசு இங்கேயும் அற்புதம் பண்ணுவாரு. நீ அங்க போய் எல்லாம் அற்புதம் வாங்க வேண்டாம், தொட்டெல்லாம் அற்புதம் வாங்க வேண்டாம், நீ இங்கே உட்காருன்னு அந்த அம்மா அவனுடைய தரிசனத்தை அவங்க தடை பண்ணியிருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு அற்புதம் பெற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, தனக்குள்ளே பேசினாள். சில விஷயத்தை நமக்கு உள்ள மட்டும்தான் பேசணும், நமக்கு வெளியில பேசவே கூடாது. நமக்குள்ள பேச வேண்டியதை வெளியில நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பா சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல தடுத்துருவாங்க, என்னமோ பண்ணி தடுத்துருவாங்க. அவங்க நமக்கு நல்லது சொல்றது மாதிரியே சொல்லி தடுத்துருவாங்க. அதனாலதான் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரே ஐடியா ஒரு பண்ணிட்டாங்க. என்னன்னா, நான் எழுந்து போவேன் அப்படின்னு தனக்குள்ளேயே. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு நீங்க தான் மெயின், நீங்க தான் பாஸ் மாதிரி, நீங்க தான் உங்களுக்கு எல்லாமே. கர்த்தர் உங்களை மாற்றக்கூடிய மொத்த சக்தியையும் முதல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ள தான் வச்சிருக்கிறாரு. நீங்க உங்களை தைரியப்படுத்த முடியும், நீங்க உங்களை உற்சாகப்படுத்த முடியும். இன்னொருத்தர் என்ன உற்சாகப்படுத்தலைன்னா கூட பரவாயில்ல, இன்னொருத்தர் என்ன வருத்தப்படுத்தினா கூட பரவாயில்ல, எனக்குள்ள நான் என்ன உற்சாகப்படுத்த முடியும். இது ஒரு பெரிய அனாயிண்டிங். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லாரும் கல்ல தூக்கிட்டு இருக்கும் போது தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை என்ன பண்ணிட்டாராமா, திடப்படுத்திக்கொண்டு. அப்போ அவருக்கு பாஸ் யார் தான்? அவரே தான். அவருக்குள்ள இருக்கிற தைரியம் யார் தான்? அவரே தான். அதான் சொல்றான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதலை தாண்டுவேன். எனக்கு வேற யாரும் அவசியம் இல்லைங்க. கர்த்தர் என்ன உருவாக்கக்கூடிய சகல நாம் போதும்.
எனக்கு நான் போதும். சிஸ்டர் உங்களுக்கு நீங்க போதும். பிரதர் உங்களுக்கு நீங்க போதும். உங்களுக்கு உள்ளேயே கர்த்தர் அந்த தைரியத்தை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு உள்ளேயே அந்த பலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆமென். தட்டி எழுப்பினீங்கன்னா போதும். நீங்க அதை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா போதும். உங்களுக்குள்ள கர்த்தர் வைக்கிற சக்தி சாதாரணமானது அல்ல, அது அசாதாரணமான. ஆமென். Thank you Jesus. அந்த anointing இப்போ ஊற்றப்படுவதாகப்பா, ஊற்றப்படுவதாகப்பா. Hallelujah. Thank you Jesus. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாடுவோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவது கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன். கைகளெல்லாம் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுங்க எல்லாரும். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவாறே, வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்ற கைகளமான. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். திரும்ப திரும்பவே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். Hallelujah. Silent prayer, powerful prayer. ரொம்ப வல்லமையான ஒரு ஜெபம். இந்த ஒரு சாட்சியை சொல்லி அடுத்த காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போறோம். இந்த யூத் மீட்டிங்காக பெரிய தடை வந்துச்சு. அது நடக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ப்ராப்ளம். எல்லா பக்கமும் நடத்தக்கூடாது, இந்த டேட்ல நடத்தக்கூடாது, அவ்வளவுதான். அவங்க வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லலை, பட் இந்த டேட்ல நீங்க நடத்தாதீங்க. இன்னைக்கு இது எங்களுடைய ஃபங்க்ஷன், இது நாங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவலை கொண்டாடுறோம். அந்த நாள்ல நீங்க வந்து இந்த மாதிரி மீட்டிங் வச்சீங்க அப்படின்னா அப்ப நீங்க எங்களுக்கு விரோதமா பண்றது மாதிரி தானே. நம்ம அந்த இது நோக்கத்திலேயே நம்ம பண்ணல, அதை அவங்களை புரிய வைக்கவே முடியல. இல்லைங்க அதெல்லாம் இல்லை, நாங்க அப்படி நினைக்கல அப்படின்னா சரி அப்படின்னா மாத்தி வைங்க. அவங்க பக்கத்துல நியாயமா தான் இருக்குது. காலேஜ்ல கேட்டா அந்த பதில தான் சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டா அந்த பதில தான் சொல்றாங்க. கடைசியா ஒரே ஒரு இடம், கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போறோம். நானும் போறேன், என் கூட ஒரு 3 பேர் லெட்டர் எடுத்துட்டு போறோம். உள்ள போன உடனே அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு அந்த லெட்டரை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்லையே இது பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, அந்த டேட்ல வைக்க வேண்டாம், அடுத்து ஒரு நாள் தாண்டி வைங்க அப்படின்னு அவர் வந்து எப்படி பேசுறாருன்னா, இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருங்க, அடுத்த நாள் மாத்தி வைங்க, இல்லைன்னா கேன்சல் பண்ணிருங்கன்னு சொல்றாரு. அவர் அப்படியே சொல்லிட்டே இருக்க நான் வந்து இங்க மனசுல ஜெபம் பண்றேன், ஆண்டவரே இது எங்களுடைய கடைசி, இங்க தான் வந்திருக்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல இருந்து என்ன வரணும்னா, எஸ்ன்ற வார்த்தை வரல அப்படின்னா அவ்வளவுதான், இந்த மீட்டிங் கேன்சல். அது ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவு ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சாச்சு. அது அங்க வெளியே போய் ஜெபம் பண்ண முடியாது, உள்ளே தான் ஜெபம் பண்ணணும். அவங்க பேசிட்டு இருக்கவே அந்த கமிஷன் ஆபீஸ்ல நான் ஜெபம் பண்றேன், இல்ல ஆண்டவரே நீங்க மாற்ற முடியும் ஆண்டவரே, ஒரே நிமிஷத்துல மாற்ற முடியும் ஆண்டவரே அப்படின்னு உள்ள ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து என்னை கூட்டிட்டு போன பிரதர்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க, அவங்களுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல அது எங்க சர்ச்சு, நான் அந்த சர்ச்சு பிலீவர் தான், நான் அந்த சர்ச்சுக்கு தான் போறேன், என்னுடைய சர்ச்சு தான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் அப்படியா சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை எடுத்துட்டு இவர் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய ரூம் போலாம் அப்படின்றாரு. அந்த ஒரு செகண்டுக்குள்ள உடனே அந்த கமிஷனர் அந்த ரூமுக்குள்ள போறோம், எல்லாரும் உட்கார்றாங்க, ஒரு மீட்டிங் போடுறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பேசிட்டு, சரி ஓகே இந்த ஒரு டைம் நீங்க பண்ணுங்க, அடுத்த டைம் இந்த மாதிரி டேட்ல நீங்க வைக்க வேண்டாம் அப்படின்னு உடனே சாங்ஷன் லெட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ ஸோ அந்த டைமிங்ல பாருங்களேன், அந்த இடத்துல
அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்கு நம்ம அழக்கூட முடியாது, நம்ம கத்த முடியாது, நம்ம போய் மறைஞ்சிருக்க முடியாது. ஆனா அந்த சைலண்டா யாருக்கும் தெரியாம உள்ளுக்குள்ள ஜெபித்த ஜெபத்தை யாரு கேட்கிறா அப்படின்னா, இதுதான் ஆண்டவரோட நீங்க இருக்கிறதுனுடைய அடையாளம். நீங்க ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுனுடைய அடையாளம் இதுதான். அந்த நிமிஷத்துல காரியங்களை மாற பண்ணுவார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அற்புதம் நடக்கும். அதனால அந்த ஜெபத்தை இன்னையிலிருந்து நம்ம ஏறெடுக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த எனக்கு தெரியும் நிறைய பேர் இந்த மாதிரி ஜெபம் பண்ணி நிறைய அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா இப்போ நீங்க விட்டுட்டீங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி சைலண்டா நீங்க பிரேயர் பண்றது இல்ல. இப்போ நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்றது இல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் அவர் மேல், அதனால எல்லாத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தணும். அதனால அந்த ஆவிய கர்த்தர் உங்கள் மேல் கர்த்தர் கிருபையாய் கடந்து போக பண்ணுவார். இதுக்கு மேல இன்னும் பெரிய பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் மூலமாய் கர்த்தர் செய்வாராக. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு காரியம் கர்த்தரால் நடக்க போகிறது. ஒரு காரியம் கர்த்தருடைய ஆவியினால் நடக்க போகிறது. ஒரு காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு காரியம் நமக்கு கைகூடி வர பண்ண போகிறார். ஒரு காரியத்தை கர்த்தரே முன்னின்று செய்ய போகிறார். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்தை கூட சொல்லி உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நீங்கள் 24ஆம் அதிகாரம் ஆதியாகமும் 24ஆம் அதிகாரத்தினுடைய 48வது வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிக்கலாமா? தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ஆமென். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தலை குனிந்து, எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரர் முதலாவதாக இவருக்குள்ள இருந்த காரியம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அதற்கு அவருக்குள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன அப்படின்னா சைலண்ட் பிரேயர். அதுதான் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துருச்சு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நம்பர் 2, இரண்டாவது இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ இவர் வந்த உடனே இவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இவர் வச்சிருக்கிற டாஸ்க் ரொம்ப பெரிய டாஸ்க். ஒரு வாலிப பிள்ளையை பார்த்து, அந்த வாலிப பிள்ளையை பார்த்து, நீ குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடு, ஒரு செம்பல தண்ணி கொடுன்னு கேட்டா கூட பரவாயில்ல. இப்போ இவருடைய நடத்துதல், இவருடைய பொருத்தனை என்னன்னா, ஆண்டவரே நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், ஆனா அந்த மகா எதுக்கு கொடுக்கணும்? எத்தனை ஒட்டகம் இருக்குது? 10 ஒட்டகம் இருக்குது. ஒரு ஒட்டகம் 3 குடம் தண்ணி குடிச்சா கூட எத்தனை குடம் ஆயிடுச்சு? கிட்டத்தட்ட 30 குடம் ஆயிடுச்சு. எப்படி சாத்தியமா? நம்ம நினைக்கிற மாதிரி மோட்டர்ல சுவிட்ச் போட்டா, நம்ம பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சுவிட்ச் போடுறதுக்கே அவ்வளவு சோம்பேறித்தனமா இருக்குது. ஏமா அந்த மோட்டரை போட்டு விட்டுனா நான் போக மாட்டேன், அது கீழே இருக்குது. எங்கன்னா கீழே அண்டர் கிரவுண்ட் அடி பாதாளத்திலே இருக்குது. என்ன வீடு என்ன 10 மாடியா கட்டி இருக்கிறீங்க, கீழே என்ன அடுத்த ஃப்ளோரு, கீழே இருக்கிற அந்த இடத்துல போய் மோட்டர் சுவிட்ச் போட முடியாது. அதுக்கே என்ன பண்ணுதுன்னா, நான் போட மாட்டேன், நீங்க போடுங்க. ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல வரக்கூடாது, அதை போன்ல கொண்டு வரக்கூடாதா? எவ்வளவு பெரியது. ஆனா இப்போ இந்த வாலிப பிள்ளை, அழகான பிள்ளை, தன்னுடைய தோழிகளோட வர்ற பிள்ளை, இவர் எவ்வளவு பெரிய டாஸ்க கேட்கிறாரு பாருங்க, எவ்வளவு பெரிய அடையாளத்தை கேட்கிறாரு பாருங்க. இதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற ஒரு பெரிய ஃபெய்த். நடக்கிறத கேட்கறது விசுவாசம் இல்ல. நடக்காதுன்னு தெரிஞ்சாலும் கர்த்தருடைய சித்தமா இருந்தா இத கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ணுவார். இப்படி நடந்தா எனக்கு கிடைச்சா போதும், இல்லைன்னா எனக்கு பரவாயில்ல. அந்த தைரியம் வரணுமே. அந்த தைரியம் ஒரு வேலைக்காரருக்கு வந்திருக்கிறது. அப்போ இவர் எடுக்கிற பொருத்தனை அப்படின்றது சாதாரணமான பொருத்தனை அல்ல. கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு, கர்த்தரை நம்புறதுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்க். அப்போ இந்த இடத்துல சொல்றாரு, நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்பேன், அவங்க எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து இந்த ஒட்டகங்களுக்கும் வார்த்தாங்கன்னா அவங்க தான் யார் அப்படின்னு சொன்னா, என் எஜமானனுக்கு அவதான்ப்பா. ஐயோ சூப்பர் பொருத்தனை. வந்த உடனே இவர் உடனே மனசுல ஜெபம் பண்ணிடுறாரு. இவங்க ரெபேக்காளை பார்த்த உடனே அழகா இருக்காங்க, பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அம்மா கொஞ்சம் குடிக்கிற தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அங்க ரெபேக்காளுக்கு யாருடைய சித்தம் வெளிப்படுதுன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார். அந்த இடத்துல ஆண்டவர் அந்த காரியத்தை அங்கீகரிக்கிறார். உடனே அந்த புள்ள சொல்லுது, இல்ல நான் உங்களுக்கும் தருவேன், ஒட்டகங்களுக்கும். இப்போ இவருடைய மனசுக்குள்ள ஆண்டவர் தன்னை வழி நடத்துறாரு, தன்னுடைய ஜெபத்தை கேட்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அதே இடத்துல தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, தேங்க்ஸ் சொல்றதுக்கு என்ன பண்ணலைன்னா, நன்றி சொல்றதற்கு மறக்கவே இல்லை. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நன்றி சொல்றதற்கு மறக்கவே இல்லை.
நமக்கா இருந்தா இப்படி ஜெபம் பண்ணி ஒரு ரெபேக்காளை ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னா அடுத்த நிமிஷமே ரெபேக்காளுக்கு பின்னாடியே அம்மா உன் வீடங்கம்மா இருக்குது, நான் வீட்டுக்கு வரட்டுமான்னு சொல்லி நம்ம யாரு பின்னாடி தான் போவோம். அதுக்கப்புறம் கர்த்தாவே ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு ஒரு சல்யூட், இல்லைன்னா உங்களுக்கு தேங்க்ஸ் ஆண்டவரே, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு நன்றியோட முடிஞ்சிடும். ஆனா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஏசப்பா பண்ணியிருக்கிறாரு, இவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் எனக்கு பண்ணியிருக்கிறாரு. அந்த நன்றி உணர்வு எங்க இருந்துச்சுன்னா வேதம் சொல்கிறது தலை குனிந்து. ஹலோ, எப்படியாமா? எந்த இடத்துல இவர் ஜெபம் பண்ணது அவங்களுக்கு, இவர் வச்சிருந்த சித்தம் அவங்களுக்கு, இவங்களுடைய பொருத்தனை எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும்? இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஆண்டவரிடத்துல இதுதான் கேட்டேன், நான் ஆண்டவரிடத்துல இதுதான் சொன்னேன். இப்ப நான் ஒண்ணு பண்ணுவேன், அந்த இடத்துல தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானனுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். அல்லேலூயா. எப்படி போனோம் அப்படின்னு சொன்னா நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு. ஒரு இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவருடைய வழிநடத்துதல் நமக்கு இருக்கணும்னா, ஆண்டவருடைய கைடன்ஸ் நமக்கு இருக்கணும்னா, நம்மகிட்ட தேவையான இரண்டாவது அபிஷேகம் என்னன்னா தேங்க்ஸ். தேங்க்ஸ் லார்ட். ஆண்டவரே எனக்கு நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இதை வந்து யாரும் சொல்லும் போது இல்லை, இது காலையிலே மாலையிலே இல்லை. எப்ப இருக்கணும்னா அந்த அற்புதம் நடந்த உடனே மனப்பூர்வமான நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நன்றி? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. மனப்பூர்வமான நன்றி, மனப்பூர்வமான நன்றி. நம்ம ரெண்டு விதத்துல நன்றி சொல்லுவோம். ஒன்று சாதாரணமான நன்றின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று மனசார நன்றி சொல்றதுன்னு இருக்குது. இங்கே சர்ச்சில் ஆகாரம் கொடுக்கும்போது தட்டில் சாப்பாடு வாங்குறீங்க, சட்டில் ஒருத்தருக்கு பரிமாறுறாரு, உடனே நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். இந்த நன்றி என்ன நன்றி? இந்த நன்றி என்ன நன்றி? சாதாரணமாக என் வாயிலிருந்து என்ன வரும்? ஒரு தேங்க்ஸ் பிரதர், அவ்வளோதான். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு நன்றி இருக்குது. என்ன நன்றி அப்படின்னா மனப்பூர்வமாக இருதயத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நன்மையை செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி உள்ளவன் அல்ல, ஆனாலும் என்னையும் ஒரு மனுஷனா மதிச்சு, என்னையும் ஒரு பர்சனா மதிச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை நீங்க செஞ்சதுக்காக இந்த இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்கு இருக்கிற நன்றி என்ன தெரியுமா? தலை குனிஞ்சு, தலை குனிஞ்சு. வேலைக்காரனுக்கு போய் இப்படி நான் பேசுறதெல்லாம் நீங்க கேட்கணுமா ஆண்டவரே? நான் சொன்னதெல்லாம் ஒரு சித்தமா எடுத்து அப்படியே நடத்தணுமா ஆண்டவரே? சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆண்டவரே. இப்ப எல்லாரும் கண்களை மூடி இந்த வருஷத்தினுடைய கடைசி வரைக்கும் வந்துட்டோம். இந்த ஜபத்துல இத்தனை நாள் வரைக்கும் வந்துட்டோம். இந்த வார்த்தையை கேட்க பண்றதே அவருடைய பெரிய கிருபை. இந்த வருஷத்துல துவக்கத்தை பார்த்தோம், இந்த வருஷத்தினுடைய முடிவு வரைக்கும் கிருபையா அப்பா கொண்டு வந்துட்டாரு. ஆனா இந்த நன்றி சொல்லுகிற இந்த ஸ்பிரிட், இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா போதும், நான் நம்புறேன் உங்களை நேர் வழியா நடத்த ஆரம்பிப்பாரு. சில காரியங்கள் இது கர்த்தரால் வந்துச்சு, இது கர்த்தரால் வரல அப்படின்ற அந்த ஐடென்டிஃபை உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைச்சிடும். ஆண்டவரே இந்த அபிஷேகத்தை என் தலை மேல வச்சிருங்க ஆண்டவரே, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள தாங்கப்பா சொல்லுங்க முழு பலத்தோடு. யா ஏசப்பா, 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 எனக்கு அந்த கிருபை வேணும், எனக்கு அந்த கிருபை வேணும். நன்றி உள்ள ஒரு உணர்வு எனக்கு வேணும் ஆண்டவரே. தேங்க்ஸ் சொல்ற ஒரு உணர்வு எனக்கு வேணும் ஆண்டவரே. வர வர என்னுடைய இருதயம் ரொம்ப கடினமாகி இப்போ இந்த நன்றி உள்ள உணர்வு என்னை விட்டு தூரம் போனது மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஆனா இப்போ நான் ஜெபிக்கிறேன், எனக்கு அந்த நன்றி உள்ள உணர்வை சத்தமாய் முழு பலத்தோடு, எத்தனை நன்மைகளை எனக்காக செய்திருக்கிறீரே ஆண்டவரே, அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்கு கத்த தருவீராகப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு தாங்கப்பா அந்த நன்றி உள்ள உணர்வை, எனக்கு தாங்க ஆண்டவரே. இதுவரைக்கும் என்ன நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா, நன்றி, நன்றியப்பா. இத்தனை ஆண்டுகள் உங்க தோள்களில் எங்களை சுமந்ததற்காக நன்றி. இத்தனை மாதங்கள் உங்கள் தோள்களில் எங்களை சுமந்ததற்காக நன்றி. ஓ நன்றியப்பா, நன்றி, நன்றி. இத்தனை ஆண்டுகள் எம்மையும் தோள்களில் தூக்கி சுமந்ததை நாங்கள் பாடுவோம். எங்கள்
எங்கள் கண்களில் கண்ணீர் வடிகையில் துடைக்க வந்ததை நாங்கள் பாடுவோம். தேவா நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. தேவா நீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. பேரின்பம் இதுவன்றி வேறில்லை, சுகவாழ்வு இதை போல ஏதும் இல்லை. கைகளை மேல உயர்த்தி இயேசு ராஜா, 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 இயேசு ராஜா. கைகளை வைத்து நன்றி ஆண்டவரே, முழு மனதோட இயேசுவே உமக்கு நன்றி. எனக்கு நன்றி உள்ள ஒரு உணர்வை எனக்குள்ள வச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு நன்றியா இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. எனக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள வச்சிருங்கப்பா, எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. அந்த நன்றி உள்ள உணர்வை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. எனக்குள்ள இந்த வருஷத்தினுடைய கடைசியில இனி இருக்கிற அத்தனை நாட்களும் உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கக்கூடிய அந்த கிருபை எனக்குள்ள வச்சிருங்க ஆண்டவரே. Thank you Jesus. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அப்படியே தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பி Thank you Jesus. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. ஒரு குழப்பத்தில் ஒரு பெரிய தெளிவை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இனி நீங்கள் குழம்புவது இல்லை. இனி நீங்கள் அந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதற்கு ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தினால் உங்கள் ஆவியானவர் நிரப்ப போகிறார். அந்த பலன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உன்னதத்திலிருந்து அந்த பலன் கிடைக்க போகிறது. இனி நீங்கள் தடுமாறுகிறவர்களாய் அல்ல, இனி நீங்கள் தைரியமானவர்களாய் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஹல்லேலூயா. இந்த சத்தம் எங்க கேட்கப்பட்டால் ஆன்லைன்ல கேட்கிற பிள்ளைகள் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பவரை கர்த்தர் நம்ம மேல கிருபையாய் கர்த்தர் வைக்க போறார். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். கொஞ்சம் முன்பாக கூட வாங்க. இந்த காரியத்திற்காக கண்டிப்பா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவையான ஒன்று. இந்த வாக்குத்தத்தத்திற்காக கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஜெபித்தே ஆக வேண்டும். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. Thank you Jesus. நாங்கள் நலம் பலம் ஒன்றும் நாங்கள் பேசக்கூடாது. Thank you Jesus. நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க யாரோ ஒருத்தர் அல்ல, நீங்க ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர். என் பிள்ளைக்கு இதுதான் கரெக்டான மாப்பிள்ளை, இதுதான் என்னுடைய குடும்பத்திற்கு ஏற்ற குடும்பம், இந்த குடும்பம் தான் இது. இந்த காரியத்தை வேற யாரும் கொண்டு வரல, கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. நான் மனப்பூர்வமா நம்புறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு பெரிய தைரியமே வந்திருக்குது. இல்ல இதை குறித்து நான் இனி தடுமாறவே மாட்டேன். இது கர்த்தர் துவங்கினது, இதை கர்த்தர் கண்டிப்பா நடத்தி முடிப்பார். இந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. அந்த ஒரு போல்ட்னஸ் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் தரப்போறார். நிறைய பேருக்குள்ளே கர்த்தர் என்ன பண்ற போறேன்னா அப்படிப்பட்ட ஒரு போல்ட கர்த்தர் உங்களுக்கு தரப்போறார். இது எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை சேஞ்ச் என் வாழ்க்கையில, எத்தனை இப்போ இந்த வார்த்தையை நான் பிரசங்கம் பண்றேன். ஆனா இந்த வார்த்தையை நான் தியானிச்சு பிரசங்கம் பண்றேன். ஆனா இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு இல்லை, தெரியாது. இந்த வார்த்தையினுடைய விளக்கம் எனக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல நான் இருந்ததை நினைக்கிறேன். ஐயோ எவ்வளவு தடுமாற்றம் தெரியுமா, எவ்வளவு நிமிஷத்துக்கு நிமிஷம் தடுமாற்றம், நொடிக்கு நொடி தடுமாற்றம், ஒவ்வொரு நாளும் தடுமாற்றம்.
படிக்கிறதுக்கு ஒரு தடுமாற்றம், இது நம்முடையதா? அளவே இல்லை, அளவே இல்லை. சிக்கானதே எதனாலன்னா இந்த தடுமாற்றத்தினால தான் சிக்காயிட்டேன். இது எனக்குரியதா இல்லையா, இது நமக்கு தானா, இது கர்த்தர் தான் நம்மளை நடத்துறாரா, இதை செய்வோமா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷனா நான் இல்லவே இல்லை. ஆனா கர்த்தரோட நெருங்க 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 ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய மகிமையை நான் உணர்றேன். இப்ப என்ன பண்றேன்னா, சில காரியத்திற்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா தெளிவா டிசைட் பண்ணி இது இல்லைன்னா சரி நோ. ஃபர்ஸ்ட் எல்லாம் இல்லைன்றதை என்ன பண்ண முடியாதுன்னா அதை ஏற்றுக்கவே முடியாது. ஒரு காரியத்தை இல்லைன்றதை ஏற்றுக்கவே முடியாது. அவ்வளவு யோசிச்சு, ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம எடுக்கணும்னு நினைச்ச உடனே ரொம்ப யோசிப்போம். பெரிய விதமா யோசிச்சு அதை அப்படி இப்படி நல்லா யோசிச்சு பெரிய கற்பனை பண்ணி அது கிடைக்கும் நினைச்சிட்டு திடீர்னு பார்த்தா அது இல்லைன்னு உடனே அப்படியே மனசே ஒன்றும் இல்லாம போய் நம்ம இவ்வளவு ஆசைப்பட்டோம், இவ்வளவு யோசிச்சோம், இவ்வளவு ஜெபம் பண்ணோம். ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இல்லைன்னு நினைச்சா அடுத்த நிமிஷம் மனசு என்ன சொல்லு தெரியுமா, அது கர்த்தருக்கு சித்தம் இல்லடா, அதனால இல்லடா, சரி அடுத்த உடனே பாரு, நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும். அந்த தைரியம், இந்த தைரியம் வந்ததற்கு பிற்பாடு உண்மையிலே நான் என்ன பண்றேன்னா, நிறைய டென்ஷன் இல்லை, நிறைய வருத்தம் இல்லை, இன்னும் நிறைய காரியத்திற்கு கர்த்தர் நம்புறாருன்ற ஒரு தைரியம் நமக்கு வந்துருச்சு.